அண்மை செய்தி பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிடப் போவதாக சசிகலா தற்பொழுது தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதிமுகவில் தனக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை ஒட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று விதத்தில் சசிகலா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை தேர்தலில் நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது கூட அதை உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுகவில் அதிருப்தியுள்ள நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியில் சசிகலா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக புதிய கட்சி தொடங்கி அதில் தன்னுடைய ஆதரவாளர்களை நிற்ப வைப்பதற்கான அந்த வேளையில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் அவர் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி கூட்டணி அமையும் பட்சத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை களமிறக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று தனது புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை சசிகலா வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிடப் போவதாக சசிகலா தற்பொழுது தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதிமுகவில் தனக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை ஒட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று விதத்தில் சசிகலா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை தேர்தலில் நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது கூட அதை உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுகவில் அதிருப்தியுள்ள நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியில் சசிகலா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக புதிய கட்சி தொடங்கி அதில் தன்னுடைய ஆதரவாளர்களை நிற்ப வைப்பதற்கான அந்த வேளையில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் அவர் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி கூட்டணி அமையும் பட்சத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை களமிறக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று தனது புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை சசிகலா வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.